உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் மனசுல ஏதோ நினைச்சிட்டு வந்திருக்க போல இருக்கு. அது என்னன்னு முதல்ல சொல்லு. அப்படிலாம் எதையும் நினைச்சீங்க வரல மச்சான். என் பொண்ணு வாக்கப்பட்டு வரப்போற வீடு இது. உங்களை கஷ்டப்படுத்த கூடாது இல்ல. அதுக்குதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனே தவிர அதுக்கு பின்னாடி வேற எந்த ஒரு காரணமும் இல்ல மச்சான். நல்ல விஷயம் தான் வருதா மச்சான்? என் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அப்படி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. உன் மனசுல என்ன நினைச்சிருக்கியோ அது நேரடியா சொல்லு. நாளைக்கு நல்ல நாளாமே, அதனால வானதிக்கு ஊ முடிக்கிற சடங்க பண்ணிடலாமா? பூ முடிக்கிற சடங்கெல்லாம் பொண்ணு பார்க்க போறப்ப பண்ணுவாங்க. நிச்சய பத்திரிக்கையே நாம அடிச்சாச்சு. இப்ப போய் பூ வைக்கிற சடங்க பண்ணலான்னு சொல்ற? நேத்து கோயில்ல கண்ணம்மா பாட்டி வந்துருந்துச்சுல்ல, அதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப கண்ணம்மா பாட்டி தான் சொல்லுச்சு, நிச்சயம் பண்றது கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கான சடங்குப்பா. பூ முடிக்கிறதுங்கிறது மாமியாருக்கும் மருமகளுக்குமான சடங்கு. அதனால ரெண்டையும் பண்றதுதான் சரின்னு சொல்லுச்சு. நேத்து கண்ணம்மா பாட்டி சொன்னது இப்ப எனக்கு ஞாபகம் வந்ததுனாலதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இருக்கிற எல்லா சடங்கையும் பண்ணிடுவோமே. அடுத்த வாரம் நாம நிச்சயம் பண்ண போறோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பூ முடிக்கிற சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நமக்கு அது தேவையில்லைன்னு தான் தோணும். ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி 4-5 சடங்கு செஞ்சா அதுங்க சந்தோஷப்பட தான் செய்யும். என்ன தங்கச்சி, நான் சொல்றது சரிதானே? அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாளைக்கேன்னு சொல்றீங்களே, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பூ வைக்கிறதுக்கு என்ன பெருசா செலவாயிர போகுது? புடவை எடுக்கணும், பூ வாங்கணும், அவ்வளவுதானே. நிச்சயத்துக்கு வாங்கின புடவைய நாளைக்கு கட்டிக்க சொல்லிட்டு நிச்சயத்துக்கு வேற புடவை வாங்கிக்குவோம். பூக்காரி உங்க வீட்டு வாசல்லே இருக்கு. எவ்வளவு கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க போறா. அப்புறமும் யோசிக்க என்ன இருக்கு? என்ன யாரும் எதுவும் பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சரி, நாளைக்கே பண்ணிக்கலாம். சந்தோஷம். சரிங்க மச்சான். அப்ப நாளைக்கு 10ல இருந்து 11 வரைக்கும் நல்ல நேரம் மச்சான். என் வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த நேரத்துல இவனை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போகாம இருக்கிறது தான் நல்லது. விசேஷத்தை இங்கேயே வச்சுக்கலாம், அதுதான் சரியா வரும். ஏன் மச்சான், என் வீட்டுல வச்சுக்கலாம்ல? வருதா, நீ திடீர்னு வந்து நாளைக்கு பூ வைக்கிற சடங்கு வைக்கலாம்னு சொன்னப்ப அதுக்கு நாங்க சரின்னு சொல்லியா? அது இங்கே வைக்கலான்னு குணசேகர சொல்லும்போது நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஒத்துக்க மாட்டான்னு யார் சொன்னது? தாராளமா இங்கே வச்சுக்கலாம் மச்சான். மணிமேகலை, என்னங்க? நாளைக்கு பூ வைக்க போறோன்றத சுப்புலட்சுமி சொல்லிடு. அப்படியே நந்தினியை கூட்டு வர சொல்லு. சரிங்க. அவங்க எதுக்கு மச்சான்? இது என்ன கேள்வி? 2 பேருக்கும் தானே கல்யாணம் வச்சிருக்கோம். அப்ப நந்தினிக்கு பூ வைக்கணும்ல. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பூ வைக்கணும்? சரி, வச்சுக்கலாமே. சரி மச்சான், நான் கிளம்புறேன். ஏதோ திட்டத்தோட தான் இந்த ஆள் நாளைக்கு பூ வைக்கிற சடங்கே வைக்கிறான். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டு நாடகம் ஆடிருக்கான். இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் வச்சிருக்கானே தெரியலையே. என்ன பண்ணலாம்? VLM IT கம்பெனி இன்டர்வியூக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமா மேடம். அதுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. தேங்க் யூ so much மேடம். இன்டர்வியூ எப்ப? எங்க மேடம்? நாளைக்கு 9:30 மணிக்கு உங்க காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு. வந்து அட்டெண்ட் பண்ண முடியுமா மேடம்? ஷூர் மேடம், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே மேடம், வந்துடுங்க. தேங்க் யூ மேடம். அம்மா அம்மா அம்மா. வரேன். என்னடி? ஏய், என்னடி ஆச்சு? அம்மா, நான் இப்ப பயங்கர சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்னடி ஆச்சு? அம்மா,
சென்னையில உள்ள ஐடி கம்பெனில நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னல. ஆமா. நாளைக்கு என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. அப்ப சென்னைக்கு போணுமா? இல்லம்மா, நாளைக்கு எங்க காலேஜ்ல தான் கேம்பஸ் இன்டர்வியூ. நான் இன்டர்வியூக்கு போறேன். அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்ற, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குறேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் நான் சொன்ன மாதிரி நம்ம கடனை எல்லாம் அடைச்சு நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். இப்படி ஒரு நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வேண்டின அந்த கடவுள் கைவிடல. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி. இரு வரேன். அண்ணி. சொல்லுங்க அண்ணி. சுப்பு, எங்க இருக்க? வீட்ல தான் அண்ணி இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க அண்ணி. அந்த விஷயத்த உங்க அண்ணன் நேர்ல போய் சொல்லிட்டு வான்னு தான் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் உன்கிட்ட போன்ல சொல்றேன். நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காத. ஐயோ, நமக்குள்ள என்ன அண்ணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி புருஷன் வந்திருந்தாரு. ஐயோ அண்ணி, திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? இல்ல, நாங்களும் பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காரோன்னு நினைச்சோம். ஆனா அவர் குணசேகரன் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு பூ வைக்கலான்னு சொன்னாரு. உங்க அண்ணனும் சரின்னு சொல்லிட்டாரு. அதனால நாளைக்கு வானதிக்கும் நந்தினிக்கும் ஒன்னா பூ வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சரி, நாளைக்கு சீக்கிரமா நீயும் நந்தினியும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க அண்ணி, கண்டிப்பா வந்துடுறோம். என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம் தான் நந்தினி. நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போக வேணாம். இன்டர்வியூக்கு போக வேண்டாமா? என்னம்மா சொல்ற? உங்க சித்தப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா வீட்டுக்கு போயிருந்தாராம். நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு பூ வைக்கலான்னு சொல்லிட்டாராம். அதனால நாளைக்கு உனக்கும் வானதிக்கும் பூ வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா, நாளைக்கு பூ வைக்கிறத இன்னைக்கு முடிவு பண்ணுவாங்களா? என்னம்மா நடக்குது? யார கேட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுக்கறாங்க? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? யார கேட்டு முடிவு பண்ணணும் இதுக்கு? நாளைக்கு எனக்கு தானே பூ வைக்க போறாங்க. அப்ப என்ன கேட்கணுமா இல்லையா? கொஞ்சம் படிச்சதும் பெரிய இவ மாதிரி நீ பேசிட்டு இருக்க. பெரியவங்க முடிவு பண்ணிருக்காங்க. உன்னை கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. என்னால நாளைக்கு வர முடியாதுமா. நான் இன்டர்வியூக்கு தான் போவேன். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத நந்தினி, வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க. எங்க இருந்து கத்துக்கிட்ட இந்த திமிரு பேச்சலாம் நீ? நாளைக்கு பூ வைக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்ற நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.